பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனி யானை சகோதரனே. சக்கரவர்த்தி தவராச யோகி எனும் மிக்க திருமூலனருள் மேவுநாள் என்னாலும். திருச்சிற்றம்பலம். அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற கருணையினாலே கமல விநாயகர் சத்சங்கத்திலே புரசை திருநெறிக் கழகம் மிகச் சிறப்பாக நடத்தி வருகின்ற திருமூலர் அருளி செய்த திருமந்திரத்திலே இன்றைய தினம் முதல் தந்திரத்திலே உபதேசம் என்கிற பகுதியிலே மேலும் சில பாடல்களை சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. மூலன் அருள் செய்த 3000 தமிழிலும் இந்த 30 உபதேசம் என்பது தூலப்பொருளுக்கு சூட்சமமாக விளங்குவது என்கிற செய்திகளை நாம் உபதேச பகுதியை துவங்குகின்ற பொழுது நாம் சிந்தித்தோம். உபதேச பகுதியிலே அடியன் முதல் பாடலுக்கு பொருள் சொல்லியிருக்கிறேன் என்று எண்ணுகிறேன். எத்தனை பாட்டு பார்த்துருக்கோம்? ஒரு பாட்டு தான் பார்த்துருக்கோம் இல்லையா? முதல் பாடலுக்கு நாம் பொருள் கொண்டோம். இரண்டாவது பாடலாக களிம்பருத்தான் எங்கள் கண்ணுதல் நந்தி, களிம்பருத்தான் அருட்கண் விழிப்பித்து களிம்பணுகாத கதிரொளி காட்டி பளிங்கில் பவளம் பதித்தான் பதியே என்பதுதான் இரண்டாவது பாடல். பதி பசு பாசம் என பகர்மொன்றில் பதியினைப் போல் பசுபாசம் அனாதி, பதியினை சென்றணுகா பசுபாசம் பதியணிகில் பசுபாசம் நில்லாவே. வேயில் எழுங்கணல் போல இம்மெய்யனும் கோயில் இருந்து குடிகொண்டான் நந்தி, தாயின் மும்மலம் மாற்றி தயா என்னும் தோயமதா எழும் சூரியனாமே. சூரியகாந்தமும் சூழ்பஞ்சும் போலவே சூரியகாந்தம் சூழ்பஞ்சை சுட்டிடா. எதுக்கு வரிசையா பாட்டு சொல்லிட்டு போயிட்டு இருக்கேன்னு நீங்க நினைக்கலாம். சரி, இப்படியே முடிச்சிருவார் போல உபதேச பகுதியா இல்லையா? தலைப்பயணம் சில பேர் கூட்டு போவாங்க. சொல்லும் போதே அச்சரப்பாக்கம், விருத்தாச்சலம், சிதம்பரம், மாயவரம், தஞ்சாவூர் பெரிய கோயில், திருச்சி தாய்மானவர் அப்படின்னு அந்த விளம்பரத்தில் போட்டிருப்பான். ஆனால் பஸ்ஸு போகிற வேகத்தில் விருத்தாச்சலத்துக்கிட்ட வருகிற பொழுதே சொல்லுவோம், அதாவது விருத்தாச்சலம் பார்த்துங்க, எல்லாரும் கோபுரத்தை பார்த்து தரிசனம் பண்ணுங்க அப்படின்னு சர்றன்னு பஸ்ஸு போயிடும். எங்கேயா விருத்தகிரீஸ்வரர்னா அடுத்தரும் நீங்கள் தனியாக வரும்போது பாருங்கள் சார், ஒவ்வொன்றா இறங்கி பார்த்தா வேலைக்கு ஆகுமா அப்படின்ட்டுவோம். இப்படியே கூட்டிகிட்டு போய் மலைக்கோட்டையை தூரக்க காட்டி தாய்மானவர் தரிசனம் பண்ணுங்க அப்படின்றோம். அவனுக்கு மேலே மலைக்கோட்டையை மேலே காட்டும் போது அங்கே இருக்கிறது உச்சி பிள்ளையாரு, அதுக்கு கீழே 2 கோபுரம் இருக்குது, அதுதான் தாய்மானவர் மட்டுவார் குழலின்னு கூட சொல்ல மாட்டான். அந்த மாதிரி தலைப்பயண கதை மாதிரி ஆயிடப்படாதீங்க. எதுக்கு சொல்ல வருகிறேன்னா, இந்த செய்திகள் எல்லாம் தொடர்பு படுத்தி வருகிற செய்திகளாக சொல்லுகிறார். ரொம்ப தெளிவாக நாம திருமந்திரத்திலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டா, இந்த உலகிலே உயிரானது தனக்கென்ற ஒரு வாழ்வை துவங்கி அது நிறைவுறுகிற நாள் வரைக்கும் தன்னுடைய வாழ்வின் நோக்கம், இந்த உலக வாழ்வின் நோக்கம் என்ன என்பதை தெரிந்து கொள்ளாமலேயே வாழ்வு முடிந்து போய்விடுவது. பெரும்பாலான வாழ்வு
பெரும்பாலானவர்களுடைய வாழ்வு, இந்த உலக வாழ்வு எப்படி முடிந்து போய்விடுகிறது என்று சொன்னால், துவக்கத்திலிருந்து நிறைவு வரைக்கும் எதற்காக இந்த உலகத்திலே நமக்கு ஒரு வாழ்வு அமைந்தது என்கிற அடிப்படை உண்மையை தெரிந்து கொள்ளாமலேயே வாழ்வு முடிஞ்சு போயிடும். தெரிந்து கொள்ளாமலேயே வாழ்வு முடிஞ்சு போறது ஒன்று இருக்கட்டும், அடிப்படை உண்மை ஒன்று இருக்கு அப்படின்னு தெரிந்து கொள்ளாமலேயே முடிந்து போயிடும். ரொம்ப பேருக்கு அடிப்படை உண்மை என்னங்கிறது தெரியாம போகும். சில பேருக்கு அடிப்படை உண்மை ஒண்ணு இருக்கு அப்படிங்கிறதே தெரியாம போயிடும். மற்றவர்கள் மாதிரி பிறப்பதும், மற்றவர் மாதிரி வாழ்வதும், மற்றவர் மாதிரி மடிவதும் என்கின்ற ஒரு நிலை மீண்டும் மீண்டும் பிறப்பை ஏன் தருகிறது என்று சொன்னால், எதற்காக உலக வாழ்வு வருகிறது என்று தெரிந்து கொள்ளும் வரைக்கும் வந்துகிட்டே இருக்கும். இந்த பிறப்புல தெரியாம போச்சு, திரும்பவும் வரும். அடுத்த பிறப்புல தெரியாம போச்சு, திரும்பவும் வரும். பிறப்புகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருப்பதற்கான காரணம், பிறப்பினுடைய நோக்கம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். பிறப்பினுடைய நோக்கம் தெரிந்த அந்த நொடியே அந்த நோக்கத்தை அடைய வேண்டும் என்று பிறக்கின்றவர்களுக்கு சிவம் துணை செய்யும். இதுதான் அடிப்படை உண்மை. திருமந்திரம் அதைத்தான் சொல்லுகிறது. களிம்பருத்தான் எங்கள் கண்ணுதல் நந்தி. கண்ணுதல் நந்தி என்று சொன்னால் நெற்றியிலே கண்ணுடைய சிவபெருமான் அப்படின்னு. நுதல் என்று சொன்னால் நெற்றி என்று பொருள். கண்ணுதல் என்று சொன்னால் நெற்றியிலே கண் கொண்ட பெருமான் அப்படிங்கிறது அதுக்கு பொருள். நந்தி என்பது சிவனை நந்தின்னு கூப்பிடுறது திருமூலருடைய வழக்கம். அது திருமூலருக்கு மட்டுமே இருக்கக்கூடிய மரபு. நந்தின்னு வேற யாரும் திருமுறையில எங்கும் அவ்வளவு பரிச்சயமா கூப்பிடுறதில்லை. திருமூலர் மட்டும்தான். நந்தின்னு அங்கெல்லாம் கூப்பிட்டா ரிஷபத்தை தான் குறிக்கும். ஆனா திருமூலர் மட்டும்தான் சிவனையே நந்தின்னு கூப்பிடுவார். கண்ணுதல் நந்தி என்று சொல்லுவார். களிம்பருத்தான் எங்கள் கண்ணுதல் நந்தி அப்படின்னார். இந்த களிம்பு என்று சொல்லக்கூடிய ஒன்று குற்றம் என்கிற பொருளைப்படும். களிம்புனா குற்றம். இந்த குற்றத்தை அறுத்தான் கண்ணுதல் நந்தி என்று சொல்லுகிறார். கண்ணுதல் நந்தி என்று சொல்லுகிற பொழுது குற்றத்தை அறுக்கக்கூடிய வல்லமை உடையவன் சிவன் ஒருவன் தான். அதனால சிவனுக்கு சிறப்பு பெயராக அடைமொழியாக சொன்னார், நுதலிலே கண் உடையவன் என்ற அடையாளத்தை சொல்லுகிறார். களிம்பருத்தான் எங்கள் சிவன், களிம்பருத்தான் எங்கள் மகேஸ்வரன், களிம்பருத்தான் எங்கள் சிவபெருமான் இல்ல, களிம்பருத்தான் எங்கள் கண்ணுதல் நந்தி. அது ஒரு அடையாளம் சொன்னதுக்கு காரணம் என்னம்னா, அந்த அடையாளமே சிவபெருமான் ஒருவன் தான் இந்த செயலை செய்ய வல்லவன். தமிழ்ல கருத்துடை அடைகொளி அணி அப்படின்னு ஒண்ணு உண்டு. கருத்துடை அடைகொளி அணி அப்படின்னு ஒண்ணு உண்டு. அதாவது ஒரு அடைமொழி ஒன்று சொல்லப் பெறுகிற பொழுது, ஒரு அடைமொழி சொல்லப் பெறுகிற பொழுது அந்த அடைமொழியினாலே வந்தவர் தன்னுடைய கருத்து என்ன என்பதையும் தெளிவுபடுத்துவது. அவரைத்தான் அட்ரஸ் பண்றார், அவரைத்தான் கூப்பிடுறார். அவரை கூப்பிடுகிற பொழுது என்ன அடைமொழியோடு சொல்லுகிறாரோ அந்த அடைமொழியில என்ன நோக்கத்திற்காக தான் வந்திருக்கிறோம் என்பதையும் சொல்லிடுறது. அதுக்கு பேரு கருத்துடை அடைகொளி அணி. உதாரணமா ஒருத்தருக்கு ஒருத்தட்ட டொனேஷன் வாங்க போறதுக்காக போயிருக்கேன்னு வச்சுக்கோங்க. நானு ஏதோ ஒரு கோயில் சமாச்சாரம் அல்லது ஏதோ ஒரு விழா சமாச்சாரம், அவரை பார்க்க போயிருக்கேன். வருகிறவர்களுக்கெல்லாம் வாரி வழங்குகிற வள்ளலே உங்களை காண வந்திருக்கிறேன் அப்படின்னா என்னங்க அர்த்தம்? நானும் வாங்கறதுக்கு தான் வந்திருக்கிறேன், எனக்கு நீங்க வாரி வழங்கணும், அதான பொருள். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவொற்றியூர் உள்ள அப்படி வலமா வந்தார். வலமா வருகிற பொழுது நாலுகால் சாமி கும்பிட்டுட்டார். பெருமான ஒற்றீச பெருமானை தரிசனம் பண்ணிட்டு அப்படி சுத்தி வருகிறார். மண்டபத்துல அடியார்கள் எல்லாம் மலர் தொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். ஒரு நாலுகால் மண்டபத்துல சுற்றிலும் திரைச்சீலையால மூடிட்டு இருக்கு.
அந்த திரைச்சீலையால மூடி இருக்கக்கூடிய அந்த மண்டபத்துல திரைச்சீலையை விலக்கி ஒரு அம்மையார் எட்டி பார்த்தாங்க. மலர்களினாலே மாலை தொடுத்து கொடுத்து சிவபெருமானுக்கு அணிவிப்பதற்காக கொடுத்தாங்க. அவங்க எவ்வளவு நாளை கொடுத்தாங்கிறத சேக்கிழார் ரொம்ப தெளிவா சொல்லுகிறார். ஒரு மண்டபத்தில் மலரை தொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மங்கையானவள் மற்றவர்கள் கண்ணுக்கு படாதவாறு உள்ளே இருந்து மலர்களை தொடுத்து கொண்டிருக்கிற அந்த பெண்மணி அன்பு நாரா அஞ்செடுத்து நெஞ்சு தொடுக்க அலர் தொடுத்தே என்புள்ளூருக்கும் அடியாரை தொழுது வேறிடத்தே. அடியார்கள் எல்லாம் மண்டபத்தில் மலர் தொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க தொடுத்து கொண்டிருக்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டே போகிறார். போகிறவர் 4 கால் மண்டபத்தில் 4 பக்கமும் மறைத்து கொண்டு உள்ளே இருக்கிறாங்க யாரோ ஒருத்தர். இவர் போற நேரம் ரொம்ப சரியா அமைஞ்சது. எப்படின்னு கேட்டா, அந்த திரைச்சீலையை அந்த சீலை 4 பக்கமும் அடைப்பா போட்டிருக்க அந்த திரையை நீக்கி வெளியில ஒரு பெண்ணானவள் எட்டி பார்த்து மாலையை கொடுத்து அங்கே இருக்கிற ஒருவரிடம் இதை பெருமானிடம் சேர்ப்பியுங்கள் என்கிற குறிப்போடு தருகிறாள். சொல்லல, பேசல, குறிப்போடு கொடுக்கிறாள். அதே சேக்கிழார் பெருமான் எப்படி சொல்லுகிறார் என்று சொன்னால், என்பு உள்ளூருக்கும் அடியாரை தொழுது வேறிடத்தே முன்பு போல முதல்வனார் சாத்தும் பணி கொடுத்தே மின்போல் மறையும் சங்கிலியார் தமை விதியால் கண்ணுற்றார். சங்கிலி நாச்சியார பார்த்தார்னார். பார்த்தார்னா எப்படி பார்த்தார்? விதியால் கண்ணுற்றார்னாரு. எவ்வளவு நாளி அந்த அம்மா கொடுத்தாங்கன்னா மின்போல் மறையும். நாங்க மின்போல்னா மின்னல் போல. மின்னல் எத்தனை நாள் இங்க நீடிக்கும்? எத்தனை நாள் நீடிக்கும் மின்னல்? ஃபிராக்ஷன் ஆஃப் a செகண்ட். அப்படி அப்படி கொடுத்துட்டு அப்படி உள்ள போயிட்டாங்க. மின்னல் தான். மின்போல் மறையும் சங்கிலியார் தமை கண்ணுற்றார், இல்ல விதியால் கண்ணுற்றார். அந்த பிராக்ஷன் ஆஃப் செகண்டுக்குள்ள அந்த அம்மையார் வருவதற்கும் இவர் வருவதற்கும் அவங்களை பார்ப்பதற்கும் மிகச் சரியாக பொருத்தம் அமைந்தது என்று சொன்னால் அது சிவபெருமான் அமைத்த விதியினால் மட்டுமே நிகழுமே தவிர எதேச்சையா நடக்காது. இட்ஸ் நாட் ஆக்சிடென்டல், இட்ஸ் கோஇன்சிடென்டல். நாம எல்லாத்தையுமே எதேச்சையாக. ஆனா அடியார்கள் சொல்லுவாங்க எதேச்சையாகன்னு சொல்ல மாட்டாங்க. சிவபெருமான் திருவருளினாலே அப்படிம்பாங்க. இங்கே அப்படிதான் நிகழ்ந்தது. மின்போல் மறையும் சங்கிலியார் தமை விதியால் கண்ணுட்ட. மின்போல் மறையும்னா அந்த டியூரேஷனுக்காக மட்டும் சொல்லல. அந்த பிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல மறைஞ்சு விட்டாங்கன்னு அந்த டியூரேஷனுக்காக மட்டும் சொல்லல. இன்னொன்னு சொன்னார், அந்த அம்மாவை பார்த்த உடனே மின்னல்ல இருக்கிற மாதிரி 40,000 கிலோ வோல்ட் ஷாக்கு இவருக்கு வந்துதான். அதனால மின்னல்னாரு. மின்னல்ல இருக்கிற ஷாக்கு மாதிரி இவருக்கு. உடனே என்ன பண்ணார்? இந்த அம்மையாரை பார்த்த உடனே இவர் என்னகிறார்? இருவரால் இப்பிறவி எய்து வித்தார். ஒருவர் பறவையார், மற்றொருவர் இவரோ என மருண்டார். பாருங்க எப்படி சேக்கிழாருடைய அந்த காயின் ஆஃப் வேர்ட்ஸ், அந்த சொற்களை போடுகிற அழகு இருக்கு. சேக்கிழாருக்கு மட்டுமே வருது. அம்மையாரை பார்த்துட்டார். பார்த்த உடனே மனம் சஞ்சலப்படுகிறது, மனசலனப்படுகிறது. என்ன இப்படி நம்ம மனசு சலனப்படுகிறதே, சலனம் ஆகாதே நம்ம மனசு சலனப்படுகிறதேன்னு ஒண்ணு இவருக்கு உடனே தோணுச்சு. 2 பேர்னால இந்த பிறப்பு வந்தது நமக்கு. நம்ம முன்னை பிறப்பினுடைய அவர் டீட்டெயில்ஸ் எல்லாம் அவருக்கு தெரியும். ஆட்கொண்ட போதே சொல்லிட்டார் சுவாமி. ஒருத்தி பறவையார், மற்றொருத்தி இவ்வளோ என மகிழ்ந்தார், இல்ல மருண்டார்னாரு. சரி, இந்த அம்மையார் தான் போல இருக்கு நமக்கு அப்படின்னுட்டு என்ன பண்ணார்? இந்த அம்மையாரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும். இல்லைன்னா இந்த லைஃப் பூர்த்தி ஆகாது, பிறப்பு முடியாது. அதனால நேரம் என்ன பண்ணாரு? சிவபெருமான்ட்ட போனார். சிவபெருமான்ட்ட போய் விண்ணப்பம் செய்கிறார். விண்ணப்பம் செய்கிற பொழுது இவர் அவர்கிட்ட போய் எப்படி விண்ணப்பம் செய்கிறாருங்கிறத சேக்கிழார் பாட்டு எழுதுறார். பெரிய புராணம் பல இடங்கள்ல கம்பராமாயணத்தை தூக்கி சாப்பிட்டுடுது. சாப்பிட்டுடும், அப்படியே கபலீகரம் பண்ணிடும். ஆனா சொல்றதுக்கு ஆள் இல்லையே. கவிக்கு கம்பன்னு தான் சொல்லிட்டு தெரியுதாங்க. இந்த மாதிரி ஒரு பாட்டு நீங்க கம்பராமாயணம் முழுக்க தேடினா கூட கிடைக்காது. அப்படி ஒரு பாட்டு போடுறாருங்க சேக்கிழார். அற்புதமான கற்பனைகள்லாம் உண்டு பெரிய புராணத்துல. சொல்லுக்கு அடங்காத அணி அழகெல்லாம் உண்டு பெரிய புராணத்துல. மிகப்பெரிய காப்பியம் பெரிய புராணம். தமிழ் கொஞ்சமா தெரியுற எனக்கே இவ்வளவு இன்பத்தை தருகிறது அது என்று சொன்னால், தமிழ் முழுமையாக தெரிந்தவர்களுக்கு எவ்வளவு இன்பத்தை அது நல்கும் என்பதற்கு வார்த்தைகளே கிடையாது. அங்க போறார் ஆதிபுரீஸ்வரர், படம்பக்கநாதர், ஒற்றீசர். அவர் உட்கார்ந்துருக்கார்.
இவர் வரதை பார்த்தாரு பாருங்க. இப்பதானே கும்பிட்டுட்டு போனா, திரும்ப வரானே, ஏதோ விவகாரம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டார். என்னப்பா சுந்தர, என்ன சமாச்சாரம் அப்படின்னார். இவர் சொல்றாரு பாருங்க, அவரை சொல்றார், மங்கை ஒருபால் மகிழ்ந்ததுவும் அன்றி மணி நீள் முடியின் கண் கங்கை தன்னை கரந்தருளும் காதல் உடையீர். அவர் எப்படி கூப்பிடுறாரு பாருங்க. இவரை கூப்பிடுறதுலயே தான் எதுக்கு வந்திருக்கோங்கிறத ரொம்ப தெளிவா சொல்லிட்டார். மங்கை ஒருபால் மகிழ்ந்ததுவும் அன்றி மணி நீள் முடியின் கண் கங்கை தன்னை கரந்தருளும் காதல் உடையே, இங்கு நுமக்கு திருமாலை தொடுத்து என் உள்ளத்தொடை அவிழ்த்த திங்கள் வதன சங்கிலியை தந்து என் வருத்தம் தீரும் என்றார். ஒரு பாட்டுல என்ன அற்புதமான செய்திகள். இந்த ஒரு பாட்டை சொன்னா திரும்ப சொல்ல முடியாது, அதனால எதுக்கு சொன்னேங்கிறதுக்காக சொல்றேன். அப்ப ஒருத்தரை அட்ரஸ் பண்ணுகிற பொழுது சிவபெருமானை அவர் விண்ணப்பிக்கிறார். விண்ணப்பிக்கின்ற பொழுதே சிவபெருமானை உரிய முறையிலே அழைக்கின்றார். அந்த விழிக்கின்ற முறை, அந்த அழைக்கின்ற முறையிலேயே தான் எதுக்கு வந்திருக்கிறோங்கிறத ரொம்ப தெளிவா சொல்லுகிறார். மங்கை ஒருவால் மகிழ்ந்ததுவும் அன்றி, ஒரு பாதியிலே ஒரு மங்கையை நீ வைத்து மகிழ்ந்து கொண்டிருக்கிற பொழுதே கங்கை தன்னை, கங்கை என்கிற மற்றொருத்தியை சடையில் கறந்து செஞ்சடையிலே அவளை மறைத்து வைத்து காதல் செய்கின்ற பெருமானே அப்படின்னு கூப்பிட்டார். ஏன்பா இதையெல்லாம் இப்ப கிளப்பிட்டு இருக்க, உனக்கு என்ன வேணும் அதை சொல்லுன்னார் அவர். அதை சொல்லுப்பான. இங்கு நுமக்கு திருமாலை தொடுத்து என் உள்ளத்தொடை அவிழ்த்த, உனக்கு மாலை தொடுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருந்து நான் உள்ள உனக்காக உறுதியாக வைத்திருக்கிற மாலையை அவிழ்த்துட்டா அந்த பெண்ணுன்னார். என்ன அற்புதம் பாருங்க தமிழ். இதுக்கு என்ன பேருன்னு சொன்னா விரோத அணின்னு பேரு. இது ஒரே பாட்டுல 2 அணி வச்ச வில்லாதி வில்ல நம்ம சேக்கிடார் ஒருவன் தான். என்ன அற்புதம், என்ன அற்புதம் இந்த ஒரு பாட்டு. இந்த ஒரு பாட்டை விட்டீங்கன்னா நான் 3 மணி நேரம் விளக்கம் சொல்லுவேன். எங்களுக்கு வீட்டுக்கு நேரம் ஆச்சு சார் அப்படின்னு நீங்க சொல்லிடுவீங்க இல்லையா? அற்புதம். என்னம்மா? ஓ சரி சரி, ரொம்ப மகிழ்ச்சிமா மகிழ்ச்சி. என் பேச்சு இல்லைம்மா, சிவன் பேச்சுக்கு நீங்க மாட்டேன்னு சொல்லுவீங்க. அற்புதம். என்ன அழகுங்கிறீங்க, என்ன அழகு அந்த பாட்டுல. அடே அப்பா, அப்படி அமைச்சிருக்காருங்க. உலகலாம்னு அடியெடுத்து கொடுத்தார் சிவபெருமான்ங்கிறது பாட்டுக்கு பாட்டு உண்மை, பாட்டுக்கு பாட்டு உண்மை. இந்த விரோத அணிங்கிறது என்னன்னா, ஒரு செயல் நிகழ்ந்து கொண்டிருக்கிற பொழுதே அதற்கு மாறாக இன்னொரு செயல் நிகழ்ந்து கொண்டிருப்பது. இதுக்குதான் விரோத அணினே பேரு. ஒன்று நடந்து கொண்டிருக்கிற பொழுதே இன்னொன்னு அதற்கு எதிர்மாறான செயல் ஒன்று நடந்து கொண்டிருப்பதாக சொல்லுகிற அழகுக்கு விரோத அணின்னு பேரு. அதாவது 2 ஒரே வேலையில நடக்கும். உதாரணம் சொன்னா உங்களுக்கு புரியும். இப்ப இவர் காலையில வேலை கிளம்புவார். வேலை கிளம்புற பொழுது ரொம்ப டென்ஷன்ல இருப்பார். சென்னை வாசிக்க காலையில வேலைக்கு போகும்போது இருக்கிற டென்ஷன் கேட்கணுமா? உங்களுக்கு எல்லாம் ரொம்ப தெளிவா புரியும். அவர் 9 மணிக்கு அவரை போய் பாத்திரக்கூடாது யாரும். அந்த நேரத்தில் யாராவது ஒரு புத்தாலி போய் பார்த்தான்னா அவன் தொலைஞ்சான் அத்தோட. எப்பவுமே பார்க்க போறவங்க எப்போ போகணும்னா மாலை நேரத்தில் அவர் எப்போ இருப்பாருன்னு தெரிஞ்சிடும். காலை நேரத்தில் அவங்க ஆஃபீஸ் போகிற டென்ஷனில் போய் பார்க்கக்கூடாது. அவர் அந்த டென்ஷனில் இருக்காரு, கிளம்புற டென்ஷனில் இருக்காரு. ஏமா எங்கம்மா இங்கே வச்ச கைக்குட்டியை காணோம் அப்படின்னு கேட்டார். அந்த அம்மா அங்கேருந்து பதறிட்டே வந்து துவைச்சி போட்டிருக்கங்க அப்படின்னு வந்ததே இருக்கும். உனக்கு அறிவு இருக்கா, மூளை இருக்கா? உனக்கு இருக்கிறது ஒரு கர்ச்சிஃபு, அதை நான் ஆஃபீஸுக்கு எடுத்துகிட்டு போனோம், அதை போய் துவைச்சி போட்டேங்கிறிய, நான் இப்போ என்ன பண்ணுறது? கொண்டாமலாம் திடீர்னு போயிட்டார். அப்புறமா ஆஃபீஸ் போனார், எல்லாம் முடிச்சார். சாயந்தரமா திரும்பி வந்தார். திரும்பி வருகிற பொழுது இப்போ கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸ்டாக வராரா. என்ன இருந்தாலும் காலையில் மனைவியை கோச்சிக்கிட்டு தப்பு அப்படின்னு நினச்சிட்டார். வரும்போதே இந்த அம்மையார் வாசலில் நிற்கிறாங்க. அவர் வந்த உடனே கையில் இருக்க பேகை வாங்கி, வாங்க உள்ள வாங்க, கையால் அலமெல்லாம் தண்ணி எடுத்து போய் கையால் அலம்பி உட்கார்ந்த உடனே அப்படி கொண்டு வந்து அற்புதமாக ஒரு தட்டு, அவருக்கு பிடிச்ச வெங்காய பகோடா, அதை சுட சுட அப்படி தட்டில் வச்சு, மூக்க தொலைக்குது நெஸ்கேஃப் வாசனை,
அதை அப்படியே பக்கத்தில் வச்சு சாப்பிடுங்க. என்ன பகோடாலாம் பண்ணிருக்கிறார், உங்களுக்கு பிடிக்கும்னு பண்ணு. காலையில் ஒன்று கோச்சிக்கிட்டேன்ல, சாரிம்மா, அதனால என்னங்க அடித்தாலும் நீங்கள் தான் அணைச்சாலும் நான் செஞ்சது தப்பு தானே, இந்தாங்க அப்படின்னு இன்னொரு கவரை நீட்டிச்சு. பகோடா தின்னுகிட்டே கவரை வாங்கி பார்த்தா 2 புது கர்ச்சீஃப் அதில் இருந்து. பரவாயில்லையே, 2 கர்ச்சீஃப் கேட்டோன்னு வாங்கிட்டு வந்துட்டியே, என்னம்மா விலை அப்படின்னாரு. இது விலைக்கு வாங்கினது இல்லைங்க, 10,000 ரூபா பட்டு புடவை வாங்கினா ஒரு கர்ச்சீஃப் ஃப்ரீ. நீங்கள் 2 கர்ச்சீஃப் கேட்டீங்க. பட்டு புடவைக்கு பட்டு புடவையும் ஆச்சு, ஆளை தண்டிக்கிறதுக்கு தண்டிக்கவும் ஆச்சு. அடுத்த தடவை இவர் வேர்க்குதுன்னு சொல்லுவாரா? இவருக்கு அப்ப வேர்த்தது பாருங்க குப்புன்னு. இதுக்கு பேர் விரோத அணின்னு பேர். வீட்லயே ஒரு விரோத அணி வளர்ந்துகிட்டே இருக்கும் நமக்கு. அதாவது ஒரே சமயத்திலே இருவேறு நிகழ்ச்சிகள் ஒன்றுக்கொன்று மாறுபட்டவை ஒரே நேரத்தில் நிகழ்வதாக சொல்லுவது. இந்த இடத்துல சங்கிலி நாச்சியாரு மாலைய தொடுத்தாங்களாம் சிவபெருமானுக்கு. மாலையை அவங்க தொடுத்துக்கிட்டே இருக்கிற பொழுது மன உறுதி என்கிற மாலைய சுந்தரமுசாமிகிட்ட அவுத்து விட்டாங்களாம். எப்படி ஒரு மாலையை தொடுத்துக்கிட்டே இன்னொரு மாலையை அவிழ்க்கிறது. அதை என்ன அற்புதமா சொல்லியிருக்காரு சேக்கடார். போங்க, நான் இப்ப பெரிய புராணமா சொல்ல முடியும். திருமந்திரம் எதுக்கு இவ்வளவு பில்டப் அப்படின்னா, இந்த கண்ணுதல் நந்தின்னு ஒரு வார்த்தை போட்டார் இல்லையா? இந்த கண்ணுதல் நந்தின்னு ஏன் போட்டாருன்னா, சிவபெருமானுக்கு இந்த நெற்றிக்கண் என்கின்ற ஒன்று இருக்கு பாருங்க. சிவபெருமானுக்கு பல அடையாளங்கள் மற்ற தெய்வங்களில் இருந்து வேறுபடுத்தி காட்டுவதற்காகவே சிவபெருமான் ஒருவனே முழுமுதற் பொருள், சிவன் ஒருவனே கடவுள், சிவன் ஒருவனே பதி, ஒன்றே கடவுள் ஒன்றே பதி, ஒருவன் என்னும் ஒருவன் காண்க, ஒருத்தன் தான் கடவுள். யாரா சதாசிவர், மகேஸ்வரரு, உருத்திரரு, திருமால், பிரமன் எல்லாமே நம்மளை போல உயிர்கள் தான், எல்லாமே உயிர்கள். சிவன் ஒருவன் தான் பதி, ஒண்ணுதான் கடவுள். நாம மயங்க கூடாது. மிக உயர்ந்த ஆன்மாவாக இருக்கிறது தான் பிரம்மாவாகுது, திருமால் ஆகுது, அதுக்கப்புறம் உருத்திரன் ஆகுது, அதுக்கப்புறம் மகேஸ்வரன் ஆகுது, அதுக்கப்புறம் சதாசிவன். சதாசிவன் வரைக்கும் ஆன்மாவையே ப்ரமோட் பண்ணி கொண்டு போறார் அந்த ஸ்டேஜ் வரைக்கும். இவர் ஒருவர் தான் பதி, ஒண்ணுதான் பதவியில் இல்லாதது. பதவி இருக்குன்னு சொன்னா அது பதி இல்ல, ஒன்றே பதி. இதுல மறுச்சி இருக்கக்கூடாது. சைவ நெறியில சித்தாந்த சைவத்தை உணர்கின்ற நமக்கு ஒன்றே கடவுள்ங்கிற கொள்கையில எந்த விதமான மாறுபாடான கருத்துமே நமக்கு இருக்கக்கூடாது. சிவன் ஒண்ணுதான் கடவுள், சிவன் ஒருவன் தான் கடவுள், சிவன் ஒருவன் தான் வணக்கத்திற்கு உரியவன். அதை குறிக்கிற அடையாளங்கள் சிவன்கிட்ட நிறைய. அதுல ஒரு அடையாளம் நெற்றிக்கண். அது வேற யாருக்கும் நெற்றிக்கண் சொல்லப்பெறாது. என்ன காரணம் என்று சொன்னால், நெற்றிக்கண் ஒன்றுதான் 3 கண்ணோட்டங்களாக இருக்கக்கூடிய முழுமையான காட்சியை நிறைவு செய்யும். ஒரு நிழலுக்கும் நிஜத்துக்கும் நான் இன்னைக்கு விளக்கி சொன்னேன்னு நினைக்கிறேன். நிழல் நிஜம் விளக்கி சொன்னேன்னா இல்லையா? சொல்லியா? சொன்னேன்ல, சொன்னீங்க, சொன்னீங்க. இந்த நிழல்ங்கிறது 2 டைமென்ஷனல், நிஜம்ங்கிறது 3 டைமென்ஷனல் சொல்லியிருக்கிறேன். இதுதான் டிஃபரன்ஸ். நிழல் என்பது நீளமும் அகலமும் உடையது, நிஜம் என்பது நீளம் அகலத்தோடு ஆழமும் உடையது. the third dimension. 3 கண்ணோட்டம், நீளம் அகலம் ஆழம். இந்த 3 கண்ணோட்டம். அதனாலதான் சிவபெருமான் ஒருவனுக்குத்தான் நீளம் அகலம் ஆழம் என்பது போல 3 கண்ணோட்டங்கள் உண்டு. அதுதான் நிஜ கடவுள். மித்த எல்லாருமே அவனுடைய நிழல் கடவுள்கள், 2 டைமென்ஷன் என்று சொன்ன அன்னைக்கு ஒரு நாள். யார் அறிவார் எங்கள் அண்ணலின் பெருமையை? யார் அறிவார் இந்த அகலமும் நீளமும்? வேறறியாத பெருஞ்சுடர் ஒன்றதின் வேறறியாமை விளம்புகின்றன. திருமூலர் பாட்டு பின்னால வருது, ரொம்ப அற்புதமா சொல்லுகிறார். இந்த கண்ணுதல் நந்தி என்று சொல்லக்கூடிய பெருமான் ஒருவன் இருக்கிறானே, அவன் ஒருவனுக்குத்தான் களிம்பை அறுக்கக்கூடிய வல்லமை உண்டு. மித்த யாராலையும் முடியாது. மித்த கடவுளர்லாம் உங்களுக்கு வேணுங்கிற மற்ற சௌரியங்களை செய்து தரலாம். அதுவும் அவங்ககிட்ட இருந்து அந்த பவரை வாங்கிட்டு செய்யறாங்க. கடவுள் எத்தனையோ உதவி செய்யறாங்க.
ஒரு ஒரு வங்கிக்கு போன அந்த கேஷியர் தான் பணம் தருவார் இல்லையா? கேஷியர் பணம் தருவார். பணத்தை வாங்கிக்கிறோம். வாங்கின உடனே கேஷியரை பார்த்து, கேஷியரே உங்களை போல உண்டா? இன்னைக்கு இந்த பணத்தை நீங்க கொடுத்திருக்கிறீங்களே, எனக்கு இது எவ்வளவு உதவ போகிறதுன்னு தெரியுமா? உங்களை உயிர் நாள் உள்ளவரை நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு யாராவது பணம் வாங்குறவங்க கேஷியர்ட்ட சொல்றாங்களா? ஏன் சொல்றது இல்ல? இவர் என்ன கொடுக்கறது? என் அக்கௌண்ட்ல பணம் இருந்தது, எடுத்து கொடுத்தாரு, அப்படித்தானே சொல்றோம். ஆக மற்ற கடவுளர் எல்லாம் உங்களுக்கு செல்வம் தருகிறார்கள், மற்றவற்றை தருகிறார்கள் என்று சொன்னா உங்க அக்கௌண்ட்ல என்ன இருக்கோ அதை செய்கிறார்கள், அவ்வளவுதான் உங்களுடைய வல்லமை. உங்க அக்கௌண்டையே மாற்றக்கூடிய வல்லமை சிவன் ஒருவனுக்கு தான் உண்டு. புரியுதா உங்களுக்கு? அதுதான் சிவனுடைய வல்லமை. களிம்பு அறுத்தான்னாரு. மற்ற கடவுளால் அதை செய்ய முடியாது. காரணம், மற்ற கடவுளருக்கும் களிம்பு உண்டு. நீங்க ரகசியமா வச்சுங்க, சதாசிவருக்கே ஆணவத்தினுடைய சாயல் உண்டு. யாருக்கு? சதாசிவருக்கு. இப்ப நமக்கு ஆணவம் எப்படின்னா, பெருங்காயத்தை டப்பா முழுக்க வச்ச மாதிரி. சதாசிவருக்கு பெருங்காயம் எல்லாம் தீந்து போன டப்பா மாதிரி. பெருங்காயம் தீந்து போன டப்பால பெருங்காயம் இருக்காது, ஆனா என்ன இருக்கும்? வாசனை இருக்கும். வாசனாமலம் ஒண்ணு உண்டு அவருக்கு. பெருங்காயம் இருந்ததுன்னா சாம்பார் வைக்கலாம், வாசனை வச்சுட்டு என்ன வைக்கிறது? சாம்பார் வைக்க முடியுமா? அது காரியப்படாது. சதாசிவர்கிட்ட ஆணவம் இருக்கலாம், காரியப்படாது. ஆனா நம்ம கிட்ட இருக்கிற பெருங்காயத்தை வச்சு சாம்பார் என்ன பெரிய விருந்தே வைக்கலாம் இல்லையா? ஆக அவங்க கிட்ட இருக்கு. ஏன் இருக்கு அங்க? சதாசிவருக்கு ஏன் சார் இருக்கு நீங்க கேட்கலாம். காரணம், சதாசிவரும் பதவியில இருக்கார். யார் பதவியில இருந்தாலும் ஆணவம் இருக்கும். அதனால நம்ம நால்வர் பெருமக்கள் சொன்னாங்க, எனக்கு எந்த பதவியும் வேணாப்பா, எந்த ப்ரமோஷனும் வேணாப்பா, கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி வீடும் வேண்டா விரலின் வழங்கினார். சிவன் ஒருவன் தான் ஆணவம் இல்லாதவன். என்ன காரணம் சொல்றாரு மாணிக்கவாசகர்? தன் பெருமை தானறியா தன்மையாளன். ஆயிரம் இருந்தாலும் என் பெருமை எனக்கு தெரியும். என்ன எப்படி வந்தேங்க நீங்க இப்ப டிராபிக்ல சும்மா அப்படி பூந்தெஞ்சு வந்துட்டேன் சார் அப்படின்னு என் பெருமையை நான் சொல்லித்தான் தீரணும் இல்லையா? சிவம் என்கிற ஒன்று இருக்க, அது தன் பெருமை. என்ன அற்புதமான ஒரு, இந்த மாதிரி இறைவனை வர்ணிச்ச ஒரு வாக்கியம் இந்த உலகத்துல 5 கண்டத்துல உண்டான்னு எனக்கு தெரியல. மயங்கி போனாரியா ஜியு போப்பு. இன்னைக்கு இப்படி கூட கடவுளை சொல்ல முடியுமா? கடவுளை அனுபவிச்சதுனால மட்டும்தான் கடவுளை பத்தி இப்படி சொல்ல முடியும். அனுபவிக்காம மற்றவர் சொல்லுவதை கேட்டு சொல்லுகிறவனுடைய அனுபவம் இல்லாத வார்த்தைகள் எல்லாம் நம்ம மனசை உருக்காது. எது மனசை உருக்கும் அப்படின்னு சொன்னா, யார் ஒருவன் அனுபவப்பட்டு சொல்லுகிறானோ அந்த சொற்கள் மட்டும்தான் உருக்கும். சும்மா உட்கார்ந்து 4 புத்தகத்தை படிச்சுட்டு அதுல இருக்கிற சொற்களை எல்லாம் கொண்டு வந்து அப்படியே வந்து ஒரு அலங்காரமாக 4 வார்த்தைகளை பேசுவதனால கேட்பதற்கு மகிழ்வு இருக்குமே தவிர அவைகள் உள்ளத்தை உருக்காது. மணிவாசகருடைய பாட்டு உள்ளத்தை உருக்குதுன்னா என்ன காரணம்னா, அனுபவ பிழிவு. அனுபவிச்சார். நான் அடிக்கடி சொல்றது, திரும்ப திரும்ப நான் தெரியும், சிவபெருமான் வழிபடக்கூடிய பொருள் அல்ல, சிவபெருமான் வணங்கப்படக்கூடிய பொருள் அல்ல, சிவபெருமான் அனுபவிக்கப்பட வேண்டிய பொருள். அதை நாம தெளிவா தெரிஞ்சுக்கணும். அவரை அனுபவிக்கணும். அனுபவத்துக்குரியவர். வழிபாடு வணங்குதல் என்கிறவற்ற எல்லைகளை எல்லாம் கடந்த நிலையிலே வழங்கக்கூடிய பதி அது. இதைத்தான் திருமூலர் தெளிவாக்குகிறார். வழிபாடு வணக்கம் இவைகளெல்லாம் they maintain a distance between you and Lord Shiva. வழிபாடு செய்கிறேன் வணங்குகிறேன் என்று சொல்லுகிற பொழுதெல்லாம் எனக்கும் இறைவனுக்கும் இடைவெளி உண்டு. இறைவனை அனுபவிக்கிறேன் என்று சொல்லுகிற பொழுது எனக்கும் இறைவனுக்கும் இடைவெளி இல்ல. அனுபவம் நிகழ்கிற பொழுது நான் வேறு அவன் வேறு இல்ல, இருவரும் ஒருவர். அதுதானே அனுபவம். சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி என ஆண்ட அத்தன் எனக் கருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவை. களிம்பருத்தான் எங்கள் கண்ணுதல் நந்தி, களிம்பருத்தான் அருள் கண் விழிப்பித்து. களிம்புங்கிறது நான் சொன்னது போல மலம், அழுக்கு. இத அறுத்தான் எங்கள் கண்ணுதல் நந்தி. காரணம், ஒருவனால தான் அறுக்க முடியும். அவன் நெற்றிக்கண் உடையவன். 3 கண்களை உடைய சிவபெருமான் ஒருவனால்தான், ஒரு நிஜக்கடவுளால்தான் இதை செய்ய முடியும். எங்கள் சிவமே நிஜக்கடவுள், அதே இது செய்தது.
களிம்பருத்தான் எங்கள் கண்ணுதல் நந்தி, களிம்பருத்தான் அருட்கண் விழிப்பித்து. ரொம்ப முக்கியமானது என்னன்னா, the patient should cooperate with the doctor. எப்பவுமே நோய் நீங்க வேண்டும் என்று சொன்னால் நோயாளி மருத்துவரோடு ஒத்துழைக்க வேண்டும். என்ன நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையா? அதை சொல்லுகிறாரு. களிம்பருத்தான் எங்கள் கண்ணுதல் நந்தி, களிம்பருத்தான் அருள்கண் விழிப்பித்து. அதுதான் ஆன்மா கொடுக்கிற கோஆபரேஷன். ஆன்மா சிவத்தோடு ஒத்துழைத்து நிற்கிற நிலைதான் இந்த அருட்கண் விழித்தல் என்பது. அப்பத்தான் அவனால களிம்பறுக்க முடியும். களிம்பருத்தான் எங்கள் கண்ணுதல் நந்தி என்று சொல்லுகிற பொழுது அருட்கண் விழிப்பித்து களிம்பருத்தான். அருள்கண் விழிப்பித்து என்று சொன்னால் அருட்கண் விழிப்பிக்கிறதுக்கு தான் நம்ம இத்தனை வழிபாடு, சொற்பொழிவு கேட்டல், இத்தனையும் நிகழ்கிறது. இதெல்லாம் ப்ரிப்பரேஷன்ஸ் ஃபார் த மேஜர் ஆபரேஷன். சர்ஜரி பண்ணுகிற பொழுது சொல்லுவாங்க த ப்ரிலிமினரி ப்ரிப்பரேஷன்ஸ். அது நிகழணும், அதுக்கப்புறம் தான் ஆப்ரேஷன். இந்த ப்ரிலிமினரி அது செய்யறது தான் இப்ப நாம செய்து கொண்டிருக்கிற இதெல்லாம். இதுக்கு எப்ப தயார்னா, ஆப்ரேஷனுக்கு தயாரானவங்களை தான் ப்ரிலிமினரி ப்ரிப்பரேஷன்ஸுக்கு கொண்டு வந்து சப்ஜெக்ட் பண்ணுவாங்க. ஆப்ரேஷனுக்கே தயாராகாத ஆளு வெளியில சுத்தி தெரிஞ்சுக்கிட்டு இருப்போம். நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னு புரியும்னு நினைக்கிறேன். அப்ப களிம்பருத்தான் எங்கள் கண்ணுதல் நந்தி, களிம்பருத்தான் அருட்கண் விழிப்பித்து, களிம்பணுகாத கதிரொளி காட்டி. சார் அவர் எங்களுக்கு ஆபரேட் பண்றாரே, அவருக்கு பாதகம் ஏற்படுமா? மருத்துவர் ஆபரேட் பண்ணி மருத்துவம் செஞ்சிட்டு இருந்தாருன்னா அவருக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதனால எல்லா மருத்துவர்களும் இன்ஃபெக்ஷனுக்கு எகென்ஸ்டா தங்களை பாதுகாத்துக்கணும். இல்லைன்னா கொஞ்ச நாள் அவங்க படுத்துருவாங்க. நோயாளிகளை நோய் தீர்க்கிற மருத்துவருக்கு நோயே வராதுன்னு நினைச்சிடாதீங்க. அவங்களுக்கு தான் அதிகமான பாசிபிலிட்டிஸ் நோய் வர்றதுக்கு. அவங்க எப்படி காத்துக்கிறாங்க அதெல்லாம் பெரிய அவங்க ரகசியம். அது ஒரு மருத்துவர் ஒரு நாளைக்கு 20 பேஷண்ட்டை பார்க்கிறாரு அப்படின்னு சொன்னா 20 நோயாளிகளை பார்க்கிறாருன்னா 20 விதமான நோய்களை பார்க்கிறார். 20 விதமான நோய்களினுடைய வைரஸ் அவர் தன்னை பாதுகாத்து அதுக்கு தக்க மருத்துவம் பண்ணிக்கணும். அவரும் தன்னை மருந்து சாப்பிடணும். அதனால நோயாளிக்கு மருந்து கொடுக்கிற மருத்துவர் தானும் மருந்தை உண்ண வேண்டும். இல்லைன்னா இவருக்கு இன்ஃபெக்ட் ஆகிடும். அது மாதிரி சிவபெருமானுக்கு ஏதாவது நம்மளையெல்லாம் மலம் இருக்கிறாரே, களிம்பு இருக்கிறாரே, அவருக்கு ஏதாவது வருமானாரு. அதுக்கு சொல்றார் களிம்பு அணுகாத கதிரொளி காட்டினார். அவருக்கு இன்ஃபெக்ஷனே கிடையாதுனார். களிம்பு அணுகாத கதிரொளினார். எல்லா மருத்துவமும் இப்ப அவர் பண்றது என்னன்னா இன்ஃபெக்டே ஆகாத லேசர் டார்ச். எல்லாம் லேசர் டெக்னிக்ல தானே இப்ப எல்லாமே வருது. அது அப்பவே சொல்லிட்டாரு கதிரொளி காட்டினார். அது என்ன கதிரொளி? அன்இன்ஃபெக்டட் கதிரொளி. கதிர்னா இப்ப சொல்லுகிறார் ஊதா கதிர், நீலக்கதிர், அல்ட்ரா வயலட் கதிர், புற ஊதா கதிர். அது பேரு அல்ட்ரா வயலட் ரேகை. அதான் அந்த கதிரொளி. அருணகிரிநாதர் ரொம்ப அற்புதமா சொல்லுவார். இருநோய் மலத்தை சிவ ஒளியால் மிரட்டி எனை இனிதா அழைத்தனது முடிமேலே, இணைதால் அழித்துனது மயில் மேல் இருத்தி ஒளி இயல்வேல் அழித்து மகிழ் இருவோரும். முருகனை பார்க்கறதுக்காக ஒரு கோயில் போனார். ஒரு 10 மினிட்ஸ் சொல்றாரு. ரொம்ப அற்புதமா இருக்கும். அந்த முருகனை பார்க்க போகிற பொழுது கோயிலை தரிசனம் பண்ணுறதுக்காக போனார். முருகனுக்கு முன்னால் நின்ன உடனே தட தட தடன்னு அருவி மழையாக கூட்டம் அவருக்கு சந்த கவி. அங்கே போனோன்னு பேசாமே நின்றுட்டு இருந்தார். முருகனை தரிசனம் பண்ணிட்டே இருந்தார். முருகன் திருப்புகழை பாடுவான்னு பார்த்துக்கிட்டே இருந்தார். இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. என்ன அருணகிரி என்னப்பா அப்படின்னார். சாமி உங்கள்கிட்ட ரொம்ப நாளாக ஒன்று சொல்லணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். சொல்லுப்பா. ரொம்ப நாளாக ஒரு ஆசை, அதை உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். கேளு. உனக்கு கூட ஆசை இருக்கா? ஆமாம் சாமி இருக்கு. கேளு.
சாமி நீங்க தருவீங்களா? என்ன இப்படி ஒரு ஐயா உனக்கு? நிச்சயமா தருவேன். நிச்சயமா தருவீங்களா? சத்தியமா தருவேன். சத்தியமா தருவீங்களா? உண்மையா தருவேன். இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் யோஜனையா இருக்கு சாமி, கேட்கறது சரியா தப்பா? என்கிட்ட சரியா தப்பான்னு யோஜனை பண்றேன். நீ வேறு நான் வேற, கேளு பரவாயில்ல. சரி சாமி கேட்கிறேன், ஆனா நீங்க கோச்சிக்க கூடாது. நான் கோச்சிக்க மாட்டேன், நீ கேளு. கேட்டுருவா சாமி கேளு. உங்ககிட்ட ரொம்ப நாளா ஒண்ணு கேட்கணும்னு ஆசை சாமி, அதை கேட்கலாமா வேணாமா, கேட்டா நீங்க என்ன நினைப்பீங்களோ அப்படின்னு. நீ எதை கேட்டாலும் தரேன், கேளு. சரி சார் கேட்டுறேன். ரொம்ப நாளா என் மனசுல இருக்கிற ஆசையை இன்னைக்கு தான் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன், நான் கேட்டுறேன் சாமி, கேளு. சாமி உங்ககிட்ட அதை கேட்டு பெற. சாமி கேட்கலாமா, தப்பா ஒண்ணு நினைக்க மாட்டேன். என்ன அருணகிரி உனக்கு இப்படி ஒரு ஐயம், நான் தப்பாவா நினைப்பேன், கேளு அப்படின்னு. சரி நீ தைரியம் கொடுக்கறதுனால கேட்கிற முருகா, என்ன தவறா நினைக்க கூடாது, நீ கேட்க சொல்லித்தான் நான் கேட்கிறேன், கேளு. முருகா எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை முருகா, வேற ஒண்ணும் இல்ல. என்ன அப்படின்னா, நீ வரல மயில், அந்த மயில் மேல நானும் ஏறி உட்காரணும்னு ஆசை. மயில் மேல நானும் ஏறி உட்காரணும்னு ஆசை. அடாடாடா இவ்வளவு தானா? நீ பீடிகை போட்டவன எதையோ கேட்க போறேன்னு நினைச்சேன் நான். இவ்வளவு தானே, சரி வா வா அப்படின்னார். முருகா மயில் மேல ஏறிக்கிட்டுமா, வா நீ அப்படின்னார். இவர் வருகிற கிளம்புனார். கிளம்புன உடனே தயங்கி நின்னார். என்ன அருணகிரி ஏன் தயக்கம், வா அப்படின்னார். இல்ல முருகா அந்த பக்கம் பாரு, உங்ககிட்ட வர விடாம ஒண்ணு மிரட்டிக்கிட்டு இருக்கு. உங்ககிட்ட வர விடாம ஒண்ணு மிரட்டிக்கிட்டு. என்ன மிரட்டுது? நம்ம சில வீடுகளில் போனோம்னா அவர் வர சொல்லியிருப்பாரு. சரி அவர் வீட்டுக்கு போகலான்ட்டு போனால் பெரிய கேட் இருக்கும். சரி கேட்டுக்குள்ளே வெளியில் எழுதியிருக்கோம். என்ன எழுதியிருக்கோம்? நாய்கள் ஜாக்கிரதை அப்படின்னு எழுதியிருக்கோம். நாய்கள் ஜாக்கிரதைன்னு எழுதியிருக்கோம். உள்ளே இருக்கிறது என்னவோ ஒரு நாய் தான். ஆனால் இவரே பண்மையில் போட்டு வச்சிருக்கிறார். எதுக்கும் ஜாக்கிரதையாயிரு, 2 காலையும் உண்டு எங்கள் வீட்டிலன்னு அவருக்கு அறிவிக்கிற மாதிரி நாய்கள் ஜாக்கிரதைன்னு ப்ளூரலில் எழுதியிருப்பார். இவர் உடனே இங்கேருந்து சார் அப்படின்னு ஒரு குரல் கொடுப்பார். இவர் சார்ன உடனே முதல்ல ஆன்சர் பண்ணுறது எது தெரியுமா? அதுதான் அங்கிருந்து குறைக்கும். குறைச்ச உடனே இவர் இப்படி வாய்ந்து நின்றுடுவார். அப்புறமா இந்த நாய் விடாம ஓயாம குறைக்கிறது கேட்டு வீட்டுக்கு யாருது அப்படின்ட்டே உள்ள வருவார். வந்த உடனே கேட்டுக்கு இந்த பக்கமா நின்று, சார் நான் தான். வாங்க சார், வாங்க 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 உள்ள வாங்க சார், கேட்ட திறந்து உள்ள வாங்க, திறந்தா இருக்குது. இல்ல சார் அந்த நாய், நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க, வாங்க நீங்க. இல்ல சார் நாய் பயமா இருக்கு சார். அது நேத்தா சார் வாங்கினேன், அது என்ன பண்ணுதுன்னு பாக்கணும், வாங்க வாங்க. இவர் நேத்து தான் வாங்கினாரா, அது என்ன சார் என்ன சார் இது, கொஞ்சம் கொஞ்சம் டாமி அப்படின்னு ஒன்று. இவர் டாமின்னு ஒன்று அது அப்படியே போயும் அப்படி பதிங்க. பேர் நாய்க்கு கூட பேர் வச்சு அது அந்த பேரை ரொம்ப சுருக்காம அழகா கூப்பிடுவார். பிள்ளையோட பேரை மட்டும் விக்னேஷ் ஒன்று விக்கி விக்கிம்பாரு. நாயோட பேரை டாமி அப்படின்னு ரொம்ப அழகா கூப்பிடுவார். அது போய் உட்காந்து அப்படியே பதிங்கிறோம். அவர் சொல்றார், முருகா நான் உன்னை கூப்பிடுறேன், நீ அன்பா தான் கூப்பிடுற, ஆசையா கூப்பிடுற, நானும் வரலான்னு பார்த்தா என்னுடைய ஆணவ மலம் இருக்கு, அது உங்ககிட்ட வர விடாம என்னை மிரட்டிட்டு இருக்கு, அது என்னன்னு கொஞ்சம் கவனின். அப்படி முருகப்பெருமான் அப்படி பார்த்தாராம். பார்த்தவொடனே கையில ஒரு லேசர் டார்ச் வச்சிருந்தாராம். அந்த லேசர் டார்ச்சை காட்டாராம். காட்டின உடனேயே இந்த ஆணவ மலம் ஒடுங்கி போய் மறைஞ்சிருச்சான். இப்ப வரலாம் இல்லையா? அப்புறமா வந்தாராம். ரொம்ப அற்புதமா சொல்றார். இரு நோய் மலத்தை சிவ ஒளியால் மிரட்டி. சிவ ஒளிங்கிறார். அந்த லேசர் டார்ச்சுக்கு என்ன பேரு? சிவ ஒளியாம். சிவ ஒளியால் மிரட்டி என்னை இனிதா அழைத்து, என்னை இனிமையா அழைத்து, நல்லா இனிமையா கூப்பிடணும், அப்பத்தான் நான் வருவேன் இல்லையா? யாரையுமே இனிமையா கூப்பிடணும். சில பேர் கல்யாணத்துக்கு பத்திரிகை வைக்கும்போது, சார் நீங்க அவசியம் வந்துடணும் சார், நீங்க நிச்சயமா வந்துடணும், நீங்க வராம என் பையன் தாலியே கட்ட மாட்டான், ஆமா நீங்க வந்து ஆசீர்வாதம் பண்ணி நீங்க எல்லாம் கவனிக்கணும், இவ்வளவு தூரம் கூப்பிட்டு மெனக்கட்டு கூப்பிடுவான். இவன் கூப்பிட்டானேன்னு நம்பி அங்க போனா வான்னு கூப்பிட கூட ஆள் இருக்காது. அவன் சுத்தி சுத்தி பிஸியா அலைஞ்சிட்டு வாங்க வாங்க எங்க சொல்றதுக்கு நேரம் இருக்கு. சரி இவரா தேடி போய் உள்ள போய் ஒரு சேரை பார்த்து, காலியா இருக்கிற சேரை பார்த்து உட்கார்ந்து, கல்யாணம் முடிஞ்சவொடனே ஒரு மரியாதையாவது சாப்பாடு கிடைக்குமா? அவ்வளவுதான். கேட்டுக்கிட்ட 2 பேர் நிப்பான் அந்த பந்தி உள்ள விடுறதுக்கு. நீ பொண்ணு வீட்டுக்காரனா பார்த்து அனுப்புமா, இவன் மாப்பிள்ளை வீட்டுக்காரனா பார்த்து நீ அனுப்புன்னு. இவங்க 2 பேருக்கும் தெரிஞ்ச ஆள் தான் உள்ள போக முடியும். அதனால இவனுக்கு முகம் காட்டணும்னு கும்பல்ல இருந்து மூஞ்ச காட்டுவான் எக்கி எக்கி. அவன் கம்பி கட்டிட்ட போட்டு நிறுத்தி சாப்பாடு இப்படி சாப்பிட்டு வந்து தொலைக்க வேண்டியிருக்கும். இவன் வருந்தி கூப்பிட்டானேன்னு போய் கடைசியில் இப்படி இருக்கும் நிலைமை. அருணகிரிநாதர் சொல்றாரு, இந்த பாரு நான் ஏதோ கேட்டேன், நீ கூப்பிட்டேன்னா வந்துட மாட்டேன், என்னை இனிமையா கூப்பிடணும், அப்பத்தான் நான் வருவேன் அப்படிங்கிறாரு. கண்டிஷன் போடுறாரு. என்னை இனிதா அழைத்தனது அருணகிரி வாப்பா வா அப்படின்னாரு. கிட்டக்க வந்து நின்னார். நின்னோடனே வா மேல வா அப்படின்னாரு. என்ன மேல வாங்குற, இந்த மயில் இவ்வளவு உயரமா இருக்கு, அதுக்கு மேல நீ உட்கார்ந்து இருக்கிற, இந்த மயில் மேல நான் எப்படி ஏறுறது?
இது திண்ணிய மயில், மிகவும் ரொம்ப உயரமா இருக்கு, ரொம்ப உயரமா இருக்கிற இந்த மயில் மேல நான் எப்படி ஏறுறது அப்படின்னாரு. ஓஹோ ஏற முடியும், இப்ப என்ன பண்ணுங்கிறேன், நான் மேலே ஏறி வரணும்னா ஒரு 2 காலையும் கூடு, இந்த காலை பிடிச்சிக்கிட்டே நான் மேலே ஏறுறேன். திருவடியை பிடிக்கிறதுக்கு வழி கேட்டார் பாருங்க. இணைத்தால் அழித்துனது மயில் மேல் இருத்தி, 2 காலையும் கொடுத்தாராம், அதை பிடிச்சிட்டு ஒரே ஜம்ப் மயில் மேல உட்காட்டாராம். டக்குன்னு உட்காந்தா ரியர் சீட்டா கொடுத்தாரு, ஃப்ரண்ட் சீட்டு முன்னால உட்கார வச்சுட்டாராம். அருணகிரிநாதர் முன்னால உட்காந்துருக்காரு, இவர் பின்னால உட்காந்துருக்காரு. என்ன அற்புதமான திருப்புகழ், வீட்டுக்கு போய் படிச்சு பாருங்க. இருநோய் மலை தைனி துவங்க வந்த திருப்புகழ். சிவ ஒளி அது லேசட்டாச்சு சொல்றாரு, களிம்படுகாத கதிரொலியா, களிம்பு அணுகாத கதிரொளி அப்படின்னு. அப்ப இந்த களிம்பு ஆன்மாவுக்குத்தான் படியுமே தவிர இது சிவத்தை சென்று சாராது. களிம்பு அணுகாத கதிரொளி காட்டி பளிங்கில் பவளம் பதித்தான் பதியே, பளிங்கில் பவளம் பதித்தான் பதியே. என்ன அற்புதமான வாக்கு. அப்ப ஆன்மா என்ன ஆகுது, அப்பழுக்கற்ற பளிங்கு போல ஆகிவிடுகிறது. அப்ப ஆன்மா சார்ந்ததன் வண்ணமாக திகழ்கின்ற ஒன்று, எதை சார்கிறதோ அதன் வண்ணமாக ஆகும். இதுவரைக்கும் நீல கல்லு பதிஞ்சதினாலே பளிங்கு முழுவதும் நீல நிறம் பரவி அது இருள்மயமானது போல தெரிந்து கொண்டிருந்தது. இப்ப நீலக்கல்லை எடுத்து விட்டுட்டு அங்க சிவந்த பவளக்கல்லு வச்ச உடனேயே பளிங்கு முழுவதும் பவளமா போயிருச்சு, நானும் சிவமாகி போனேன் அப்படிங்கிறது புரியுதா. பாசத்தை சார்ந்த பொழுது பாசத்தின் வண்ணமாகவும், சிவத்தை சார்கின்ற பொழுது சிவத்தின் வண்ணமாக ஆவது பளிங்கினுடைய இயல்பு. இதுவரைக்கும் பாசம் என்கிற இருள் மணியை, நீலமணியை சார்ந்து இருளாக இருந்த நான் இருள் நீங்கி பளிங்கில் பவளம் பதிய நான் சிவமாக ஆனேன். அப்ப பளிங்கு முழுவதும் சிவந்த நிறமாக ஆயது போல யாமும் சிவமானோம் அப்படின்னு தன்னுடைய அனுபவத்தை சொல்லுகிறார். களிம்பருத்தான் எங்கள் கண்ணுதல் நந்தி, களிம்பருத்தான் அருட்கண் விழிப்பித்து களிம்படுகாத கதிரொளி காட்டி பளிங்கில் பவளம் பதித்தான் பதியே. பதி பசு பாசம் என பகர் முன்றில். சரி, அப்ப சிவ பாசத்தையும் இறைவன் படைத்தாரா, இல்லது பசுவும் பாசமும் நடுவுல தோன்றுச்சா, அதனுடைய விவரம் என்ன அப்படின்னு கேட்கறதுக்கு பதில் சொல்லுகிறார். பதி பசு பாசம் என பகர் மூன்றில். அப்ப 3 இருக்கு, சித்தாந்தம் 3 பொருளுடையது. சைவ சித்தாந்தத்தில் அடிப்படை பொருள் எத்தனை? 3 பொருள். இதெல்லாம் சைவத்தினுடைய சாரம். என்ன சார் சைவம் சைவம் சொல்றீங்களே, நீங்க சைவ சமயங்கிறீங்களா, என்ன சார் அது அப்படின்னு கேட்டா, நாம அதுல அந்த எசன்ஸ் ஜிஸ்ட் சொல்றதுக்கு நமக்கு தெரியணும். சைவ சமயம்னா வேற ஒண்ணும் இல்லை சார். சைவ சமயம்னா சிவம் தான் முழுமுதற் பொருள், சிவம் ஒருவன் தான் கடவுள், சிவன் ஒருவனே பதி. இதுதான் சார் சைவ சமயம். சைவ சமயத்தில் மொத்தம் 3 பொருள் இருக்கு சார். அது ஒன்று பதி, இன்னொன்று பசு, இன்னொன்று பாசம் சார். 3 பொருள் தான் சார். 3 தவிர்த்து வேற எதுவும் கிடையாது. வேற எதுவும் கிடையாதா? எத்தனையோ பொருள் இருக்கு சார். எத்தனை பொருள் இருந்தாலும் இந்த 3க்குள்ள அடைக்கலாம் சார். நீங்க எதை வேணா சொல்லுங்க, நான் அடைக்கிறேன். சரி, இந்த மேஜர் இது பாசம் சார். நீங்கன்னு என்ன சொல்றீங்களா, என் உடம்ப சொல்றீங்களா? ஓஹோ, அது வேற இருக்க. சரி, உங்க உடம்பு பாசம், அப்ப உயிர் அது பசு. ஓஹோ, எதை எடுத்தாலும் இந்த 3 பொருள்ல அடைக்கலாம் சார். அறிவுங்கிற சமாச்சாரம் இதுல வருது சார். எப்படி? பாசம் இருக்கு பாருங்க, அது அறிவித்தாலும் அறியாதது. பாசம் என்ன? அறிவித்தாலும் அறியாதது. இப்ப இது பாசம், இது பாசம், இது பாசம், அறிவித்தாலும் அறியாது. இப்ப எத்தனை நாள் இதுக்கு திருமந்திரத்தையும் திருப்புகழையும் நான் சொன்னா கூட, நாளைக்கு சாயந்தரம் இதே நேரத்தில் இங்க இந்த மைக்கை பார்த்து, மைக்கே நேற்று உன்னிடம் ஒரு திருப்புகழ் சொன்னனே, அருணகிரிநாதர் சொன்ன திருப்புகழ், அதை தயவு செய்து
5 வரிகளுக்கு மிகாமல் எனக்கு சொல்லவும் அப்படின்னு நான் கேட்டேன்னா, நீங்க தான் என்ன தப்பா நினைப்பீங்களே தவிர மைக்க தப்பா நினைக்க முடியும். நல்லா இருந்தாரே நேற்று வரைக்கும், என்ன ஆச்சோ பாவம் ஐயோ அப்படின்னு என்ன இது அறிவித்தாலும் அறியாது. நமக்கு நல்லா எவ்வளவு தெளிவா தெரியுது. அது நான் எதுக்கு இதை ஜோக்க சொல்றேன்னா, நமக்கு அவ்வளவு தெளிவா இந்த சமாச்சாரம் தெரியுது. என்ன தெரியுதுன்னா, இது அறிவித்தாலும் அறியாது. சரி, இப்ப இங்க ஒருத்தர் வந்திருந்தார். அவரு திருமந்திரத்தை பத்தி எதுவும் தெரியாதவர். ஏதோ இந்த பக்கம் போனார், ஏதோ சொல்றாங்களே அப்படிங்கிறதுக்காக உள்ள வந்தார். அப்புறம் திருமந்திரம் அந்த செய்திகளை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டார். ஓ, திருமந்திரத்துல சிவன் தான் முழு முதற் பொருள், அவன் ஒருவன் தான் கடவுள்னு சொல்றாங்க பொழுது தெரிஞ்சுட்டு போனார். மறுநாள் இன்னொருத்தர் போய் கேட்டார், எங்கேயா நேற்று போயிருந்தேன் அப்படின்னார். நேற்று இந்த கமல விநாயகர் பக்கம் போனேன், அங்கே ஒரு மண்டபத்தில் ஏதோ சொற்பொழிவு நடந்துச்சு. என்ன சொன்னாங்க அங்க? அது வரைக்கும் தெரியல அவருக்கு. ஆனா அன்னைக்கு நான் அறிவித்த உடனேயே அவர் அறிந்து கொண்டார். எனவே அவர் யாருன்னு கேட்டா, அறிவித்தால் அறிவது. இது அறிவித்தாலும் அறியாது, ஆனால் அவர் அறிவித்தால் அறிவார். இப்ப நாமெல்லாம் அறிவித்தால் அறிவோம். இதுவரைக்கும் இந்த உலகத்துல எதுவோ பொருள் என்று நினைத்து கொண்டிருந்தோம். இப்பதான் நமக்கு தெரியுது அதெல்லாம் பொருள் அல்ல, சிவம் மட்டுமே பொருள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். சிவம் மட்டுமே பொருள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்ல. அறிவித்தால் அறிவது பசு, அறிவித்தாலும் அறியாதது பாசம். மூணாவதா ஒரு பொருள் உண்டு, அறிவிக்காமலேயே அறிவது. அதுக்கு யாரும் போற அறிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அது அறிவிக்காமலேயே அறிவது. அதனுடைய சன்னதியில 1000 பேர் நின்னாலும் 1000 பேர்த்துல ஒவ்வொருத்தருடைய பக்தி என்னன்னு அதுக்கு யாரும் அறிவிக்க வேணாம், அது அறியும். சாயந்தரம் 6:30 மணிக்கு இங்க திருவொற்றியூர்ல ஒற்றீச பெருமானுக்கு சாயரட்ச பூஜை கொடுத்தாலும் அறியும். அதே நேரத்தில் ராமேஸ்வரத்துல சாயரட்ச பூஜை கொடுத்தாலும் அறியும். அது ஒரு சேர அறியக்கூடியவள், அது சிவன் ஒருவனுக்குத்தான் உண்டு. புரியுதா உங்களுக்கு? அப்ப அறிவித்தாலும் அறியாது, அறிவித்தால் அறிவது, அறிவிக்காமலேயே அறிவது. அறிவிக்காமலேயே அறிவது பதி, அறிவித்தால் அறிவது பசு, அறிவித்தாலும் அறியாதது பாசம். இது 3 தான் இந்த உலகத்துல எல்லா பொருளும். இதை விட யாருங்க சொல்லுவாங்க? கேட்டவுடனே வியந்து போனார் விவேகானந்தர். அடாடாடாடா, என்ன அற்புதமான தத்துவம், எனக்கு தெரியாம போச்சேன்னு விட்டார். வேதாந்தி அவர் சைவ சித்தாந்தத்தினுடைய அடிப்படை உண்மைகளை சென்னைக்கு வந்திருந்த பொழுது அவர் அறிய நேர்ந்தது. என் வாழ்க்கையில ரொம்ப லேட்டா தெரிஞ்சுக்கிட்டேனே, இதை இன்னும் கொஞ்சம் முன்னால தெரிஞ்சிருந்தா இதை கொஞ்சம் ஆய்வு செய்திருப்பேன். இவ்வளவு ஷார்ட்டா எப்படிங்க சொல்ல முடியும்? அதை சொல்லுகிறார். பதி பசு பாசம் என பகர் மூன்றில், பதியினை போல் பசு பாசம் அனாதி. பதியினை போல் பசு பாசம் அனாதினா, பதிக்கு எப்படி ஆரம்பமும் நிறைவும் இல்லையோ அதுபோல பசுவுக்கும் பாசத்துக்கும் ஆரம்பமும் நிறைவும் கிடையாது, அனாதி. என்று நீ அன்று நான் உன் அடிமை அல்லவோ. யார் சொல்றார்? தாய்மானவர் சொல்றார். என்று நீ, என்னைக்கு நீ இருக்கிறியோ அன்னைக்கே நானும் இருக்கிறேன். என்னையிலிருந்து நீ இருக்கியோ அன்னையிலிருந்து நானும் இருக்கிறேன். என்னையிலிருந்து நான் இருக்கிறனோ அன்னையிலிருந்து என்ன பிடிச்ச பீடையும் இருக்கு. இது எப்ப தீரும் ஜாமின்னு கேட்கிறார். என்று நீ அன்று நான் உன் அடிமை அல்லவோ. என்னைக்குமே ஆன்மா சிவத்துக்கு அடிமை. ஏன் அடிமைன்னா, அதுதான் அருள் செய்து. மீளா அடிமை உமக்கே ஆளாய் பிறரை வேண்டாதே, மூளாத்தி போல் உள்ளே கனன்று முகத்தால் மிகவாடி, ஆளாயிருக்கும் அடியார் தங்கள் அல்லல் சொன்னக்கால், வாழாங்கிருப்பீர் திருவாரூரில் வாழ்ந்து போதீரே. என்ன அற்புதமான பாட்டு. மீளா அடிமை, மீளாத அடிமை. இது கேவல நிலையிலும் அடிமை, சகல நிலையிலும் அடிமை. முக்தி நிலை என்று சொல்லக்கூடிய மலம் நீங்கிய பிறகு ஆன்மாவுக்கு சுதந்திரம் வந்து விட்டதுன்னு தப்பா நினைச்சிடக்கூடாது. மும்மலம் நீங்கிய பிறகு இதுக்கு சர்வ சுதந்திரம் வந்துருச்சுன்னு நினைக்க கூடாது. மும்மலம் நீங்கிய பிறகும் கூட இது பதியிடம் அடிமையாக இருந்து பேரானந்தத்தை பெற்றுக்கொண்டே இருக்கும். அதை நாம மறந்துடக்கூடாது. மும்மலம் நீங்கின உடனே இது சர்வ சுதந்திரம் பெற்று இதுவும் சிவமாக ஐந்தொழில் படைக்கிற வல்லமை வந்து விடுகிறதுன்னு தவறா எண்ணிடக்கூடாது. இப்ப இந்த ஒரு இடத்துல இருள் இருக்கு, ஒரு இடத்துல இருள் இருக்கு. இருள் இருக்கிற பொழுது அது என்ன பண்ணும்? பொருளை மறைக்கும், தன்னை காட்டும். இருள் என்ன பண்ணும்? பொருளை மறைக்கும், தன்னை காட்டும்.
ஒரு அறைக்குள்ள ஒரு புத்தகம் எடுத்துட்டு வர சொன்ன ஒரு பையனை. அவன் போன உடனே இருட்டா இருந்துச்சு, ஒன்றும் புத்தகம் தெரியல, சுவிட்ச் எங்கே இருக்குன்னு தெரியல. அவன் ஓடி வந்து சொன்னான், எங்கடா புத்தகம்னு கேட்டேன். அந்த ரூம் முழுக்க இருட்டா இருக்குது அப்படின்னா. நான் புத்தகம் இருக்கான்னு கேட்டா அவன் வேற ஒன்று இருக்குங்கிறான். நான் கேட்டது புத்தகம் இருக்கான்னு, அவன் என்ன இருக்குங்கிறான்? இருட்டா இருக்கு, இருட்டு இருக்குங்கிறான். அப்ப இருட்டு புத்தகத்தை மறைத்தது, தன்னை காட்டி கொண்டிருந்தது, அதனால இருட்டு இருக்குன்னா. அப்ப இருள் பொருளையும் மறைக்கும், தன்னை காட்டும். ஆணவம்ங்கிற இருள் பொருளையும் மறைக்கும், தன்னையும் மறைக்கும். அது இருக்கிறதே தெரியாது. அதனால தானே கேட்கறான், எங்க சார் ஆணவம் இருக்கு, சும்மா புருடா விட்டுட்டு இருக்கீங்கிறான். ஏன்னா அது தன்னையும் மறைக்கும், பொருளையும் மறைக்கும். பொருளை மறைக்கும்னா யாரு உண்மையான உறவு, யாரு பொய்யான உறவு, எது உண்மையான வாழ்க்கை, எது நிலையான வாழ்க்கை, எது நிலைத்து இருக்கும், இதெல்லாம் தெரியலையே. இதெல்லாம் மறைச்சிட்டு இருக்கு நம்ம நினைக்கிறோமா? கண்டினியூட்டி விட்டு போச்சு. என்ன சொல்லிட்டு இருந்தேன்? அது இப்ப என்னுடைய அறிவையும் மறைச்சிருச்சு. தெரியல பார்த்தீங்களா எங்க விட்டு போச்சுன்னு. அது எப்படி? அது இது நம்ம சகலருக்கு இருக்கக்கூடிய இயல்பு. நினைச்சுக்கிட்டே வருவோம், டக்குன்னு எங்கேயாவது போகும், அவ்வளவுதான், அது மறைச்சிடும். தெரிந்த விஷயம் தானே, ஏன் தெரிய மாட்டேங்குது சார்? அவர் பேர் தானே கேட்குறீங்க. இருங்க சார், ஒரு நிமிஷம் இருங்க, இந்த ஒரு நிமிஷம் சொல்றேன் இருங்க. அப்படிமா சொல்லுங்க சார், பரவாயில்லைங்க. இல்லை சார், இங்கே நிற்கிது சார், இங்கே வர மாட்டேங்குது. எங்கே நிற்கிதா? இங்கே வந்து நிற்குதா? அது இங்கே நிற்கல, இங்கே நிற்கல, அங்கே விழுந்துருக்கு தர, லிஃப்டால தான் தெரியும். என்ன வல்லமேங்கிறீங்க இந்த ஆணவத்துக்கு? ஆணவம் அகங்காரம் நீங்க நினைக்காதீங்க. ஆணவம் வரும்போது சொல்றேன், நான் விளக்கி சொல்றேன் ஆணவத்தை பத்தி. ஆணவம்னா அகங்காரமா பேசுறது ஆணவம் இல்ல. இல்ல, கவலைப்படுறது இருக்கு பாருங்க, அது ஆணவம். நமக்கு வேணுங்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு துன்பம் வந்துருச்சு, நீங்க வருத்தப்படுறீங்க, கவலைப்படுறீங்க. எதனால அந்த கவலை வருது தெரியுமா? ஆணவத்தினால. ஏன் ஆணவத்தினால கவலைன்னா, என்னவோ நீங்க தான் அவருக்கு கார்டியன் மாதிரியும், அவருக்கு துன்பம் வந்தா உங்களால தான் நீக்க முடியுங்கிற மாதிரியும், அந்த துன்பத்தை நீக்கக்கூடிய வல்லமையும் அக்கறையும் உங்க ஒருத்தருக்கு தான் இருக்குங்கிற மாதிரியும் நீங்க வருத்தப்பட்டு இருக்கீங்க. இந்த ஆன்மா இங்க வரத்துக்கு முன்னாடி இதை பத்தி கவலைப்பட்டது யாரியா? உனக்கு இப்பத்தானே ரீசெண்டா தெரியும் இந்த ஆன்மாவை. அது எங்க இருந்தது, எத்தனை கோடான பிறவிகள் எடுத்தது, அப்ப எல்லாம் கவலைப்பட்டது யாரு? இன்னும் இப்ப ரொம்ப கவலைப்படுற. அது ஆணவத்தினுடைய அடையாளம், கவலைப்படுறது. ஒருத்தர் பிரிஞ்சு போனா வருந்துரும், இந்த வருத்தம் ஆணவத்தினுடைய மற்றொரு அடையாளம். என்ன பிரியறதுக்காக வருத்தப்படுற? எப்ப நீ சேர்ந்து இருந்த? இல்ல சார், இப்போ 2 மாசமா, இல்ல சார், இப்போ ஒரு 20 வருஷமா நானும் அவர் ரொம்ப இணைவார், இப்ப பிரிஞ்சவன வருது. 20 வருஷத்துக்கு முன்னாடி, 200 வருஷத்துக்கு முன்னாடி, 2000 வருஷத்துக்கு முன்னாடி யாரோ நீ யாரோ அது யாரோ. இப்ப எப்ப இந்த ஞானம் வரும்? அப்ப இந்த மாதிரி பிரிவுக்கு வருந்துவது, விகாரத்திற்கு வருந்துவது. ஆணவத்தை சைவ சித்தாந்தம் அனலைஸ் பண்ண மாதிரி வேற யாரும் அனலைஸ் பண்ணதில்லை. ஆணவம்னா நாம என்ன நினைக்கிறோம்? அகங்காரம், கர்வம், என்னாலதான் முடியும் நினைக்கிறது மட்டும்தான் ஆணவம். இல்ல இல்ல, ஆணவத்துக்கு கிட்டத்தட்ட 7 முகம் இருக்கு. ஒவ்வொரு சமயம் ஒவ்வொரு முகத்தை காட்டும். அப்ப 3 பொருள் இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு: பதி, பசு, பாசம். இந்த 3ல அறிவு சார்பா பார்க்கிற பொழுது அறிவித்தால் அறியாதது, அறிவித்தால் அறிவது, அறிவிக்காமலேயே அறிவது. இந்த அறிவிக்காமலே அறியக்கூடிய பதிங்கிறது எப்பொழுதும் இருக்கிற பொருள் நமக்கு தெளிவா தெரியும். அதே மாதிரி தான் இந்த பசுவும் பாசமும் எப்பவும் இருக்கிற பொருள். ஆனாலும் கூட இந்த பதியிடம் போய் இந்த பசு சேராது. அது முழு இன்ப பொருள் தான், இது சேராது. ஏன் சேர மாட்டேங்குதுன்னா, அந்த நடுவில் ஒரு பொருள் இருக்கு, அது தடுத்துக்கிட்டே இருக்கு. பதியினை சென்று அணுகா பசு, காரணம் பாசம். அது இன்பம் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கு, இது இன்பத்தை தேடி அலைஞ்சுக்கிட்டே இருக்கு. கொடுக்கறதுக்கு ஒருத்தர் தயாரு, வாங்கறதுக்கு ஒருத்தர் தயாரு. ஆனாலும் இன்ப பரிமாற்றம் நிகழல. காரணம், நடுவுல ஒரு கர்டைன். துணியில போட்ட கர்டைனா அயன் கர்டைன், இரும்பு திரை, வலிமை மிக்க திரை. ரொம்ப பேர் அந்த திரைக்கு அப்பால ஒண்ணு இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கிறான். இந்த திரையை பார்த்தே சொல்லுகிறான், கடவுள் என்பது இல்லை. அவன் சொல்றதெல்லாம் இந்த இரும்பு திரைக்கு இந்த பக்கமா இருந்து. அதனால அவன் சொல்றதுல நியாயம் இருக்கு சார்னு சில பேரும் சொல்றாங்க. ஏன்னா அவங்களும் இந்த திரைக்கு அப்புறம் தான் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அது அவ்வளவு பெரிய திரை. அது பதியினை சென்று அணுகா பசு, காரணம் பாசம். அது அப்படி பிரிக்கணும் அந்த பாட்டை.
பதியினை சென்றணுகா பசுபாசம் அப்படிங்கிறத பதியினை சென்றணுகா பசு, the reason being பாசம். அப்ப என்னதான் வடி பதி அணுகில் இதுதான் போய் சேராது பசு, ஆனா பதி வரலாம். பதி அணுகில் பசுவினுடைய பாசம் நில்லாவேனர். பதி அணுகில் பசு இது போகாது. இப்ப நாம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம், இங்க இருந்து ஒருத்தர் சைதாப்பேட்டில வந்திருப்பாரு, ஒருத்தர் திருவான்மையில இருந்து வந்திருப்பார், ஒருத்தர் டி நகர்ல இருந்து வந்திருப்பார். உதாரணத்துக்கு சொல்றேன், இப்ப எங்க அயனாவரத்துல இருந்து ஒருத்தர் வந்திருப்பார். அவர் சொல்லுவார், இன்னைக்கு அயனாவரத்துல இருந்து நான் வந்தேன், இன்னைக்கு நான் சைதாப்பேட்டையில இருந்து வந்தேன். செங்கல்பட்டுக்கு போறேன்னு வச்சுக்கங்களேன், எங்க வீட்டு பையன் சின்ன பையனா இருக்கும்போது அவனை கூப்பிட்டு போனேன். நாங்க 2 பேரும் பஸ்ல உட்காந்துட்டு போயிருந்தோம். என் பையன் பாரதி சமயத்தில் ரொம்ப அது பிரமாதமான கேள்வியெல்லாம் கேட்பான். அதுக்கு போகும்போதே செங்கல்பட்டுக்கு முன்னாடியே மரமலை நகர் வரும்போதே கேட்டான், செங்கல்பட்டு வந்துருச்சாப்பா அப்படின்னா. இன்னும் வரலடா அப்படின்னு. மரமலை நகர் தாண்டி சிங்கப்பெருமாள் கோயில் வந்தது. அப்பா செங்கல்பட்டு வந்துருச்சாண்ணா. இன்னும் வரலடா அப்படின்னு. பரனூர் வந்தது அடுத்தது. இதான் செங்கல்பட்டாண்ணா. இன்னும் வரலடா அப்படின்னு. செங்கல்பட்டு வந்துருச்சு. செங்கல்பட்டு வந்துருச்சாப்பாண்ணா. வந்துருச்சு அப்படின்னு வந்து சொன்னா, ஏப்பா நான் தான் வரலையான்னு கேட்டேன், நீயும் வரலன்னுட்டு வந்துச்சுங்கிறிய. செங்கல்பட்டு எங்க இருந்துப்பா வரும், அது அங்கேயே தானே இருக்கும், நாம தானே செங்கல்பட்டுக்கு வந்திருக்கோம்னா. இவ்வளவு நாள் கேட்டுட்டு வந்துட்டு அதுவா வந்தது, நாமெல்லாம் வந்தோம், அது வந்ததுங்கிறீங்களே. நான் கோயிலுக்கு போனேன், நான் சாமியை பார்த்தேன். இல்லைங்க, தப்புங்க, அவன் கூப்பிட்டா நீங்க எல்லாம் வந்தீங்க, அவன் தான் அணுகியிருக்கான் உங்களை. பதி அணுகி இருக்கு. இப்ப நம்மள நாம நினைச்சிட்டு இருக்கோம் பதிய போய் அணுகி இருக்கிறோம்ட்டு, இல்லீங்களா? நாம சிவனை வந்து சேர்ந்திருக்கிறோம், சிவன் கோயிலுக்கு வந்திருக்கிறோம், சிவனை வழிபடுகிறோம். நான் சிவனை தேடி வந்திருக்கிறேன் நாம எண்ணுகிறோம். தப்பு, சிவன் நம்மளை தேடி வந்திருக்கிறான்னு அர்த்தம். பதி அணுகில் அணுகி இருக்கு. அது எவ்வளவுக்கு எவ்வளவு வேகமா அணுகுதுங்கிறது தான் நம்முடைய அத்தனை நம்முடைய நேரம் அவனுக்கு ஒதுக்கப்படுகிற நேரம். அவன் நம்ம மேல கருணை வச்சாதான் நாம அதிகமான நேரம் அவனுக்கு ஒதுக்க முடியும். என்ன அற்புதமான வரிங்கிறீங்க. தொடர்ந்து அடுத்த மாதம் அடுத்த பாடல்களை நாம் தொடர்ந்து சிந்திப்போம் என்று சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.